அழுத்தத்துக்கு அவருக்கு பின்னாடி வந்து யாராச்சும் படித்து புரிஞ்சுக்குவாங்கன்ற நோக்கத்தில் நூலாக எழுதி வச்சிருக்கிறேன். அதை அப்பப்போ 10 பாட்டாக பேசி வைக்கிறேன். இன்னைக்கு 281வது பாட்டு. கடல் இடங்கள் 8 வெற்பு சூழுவான கிரி கடந்து சொல்லும் 7 உலகமும் ஆழிமால் விசும்புகொள் பிரம்மபுரண்ட அண்டமும் ஊழியான் ஒலிக்குள்ளே உதித்துடன் ஒடுங்குமே. 7 பார் 7 கடல் இடங்கள் 8 வெற்புடன் சூழுவான் கிரி வந்து சொல்லும் 7 உலகமும் ஆழிமால் விசும்புகொள் பிரம்மரண்ட ரண்டமும் ஊழியான ஒலிக்குள்ளே உதித்துடன் ஒடுங்குமே. எல்லாம் 7 கடல் அப்படின்னு சொல்கிறது திருப்பதி மலைவாழும் வெங்கடேசன் 7 மலையான் அப்படிலாம் சொல்கிறது. மலைகள் 7, கடல்கள் கண்டங்கள் 7, பெரிய கண்டம் 5, அது மாதிரிலாம் கண்டங்கள் 7 கடல். உடம்புக்குள்ளே இருக்கிற 7 சக்கரங்கள் ப்ளஸ் 8வது இடமாக ஒன்று இருக்குது வெற்புடன். இந்த சூழ்கிற இந்த கிரியை, இந்த கிரிக்குள்ளே இருக்கிற விஷயத்தை எல்லாத்தையும் ஒரு விண்ணகத்தில் மின்னொடுங்கி மின்னொடுங்குமாறு போல் ஒரு மின்னல் வந்து போகிற மாதிரி தான் இந்த எல்லா சம்பவம். இந்த உலகம் முழுசும் எல்லாமே ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டு, ஒரு நொடியை கூறு போட்டால் எவ்வளோ வந்து இருக்குமோ அவ்வளோதான். ஆனால் நமக்கு வாழ்கிற காலம் நிறைய மாதிரி தெரியுது நமக்கு. எல்லாம் ஒரு கட்டத்தில் சின்ன சின்னது ரொம்ப சீக்கிரமாக வந்து போகுது. ஒரு விசும்புல் அந்த முனைக்குள்ளே புல்லில் நிற்கிற பனி துளிருது பாருங்களேன், அது இந்த உலகத்தை காட்டுற மாதிரி. இந்த அண்ட சராசரமும் அது மாதிரி. ஆனால் எண்ணில் அடங்காதது இருக்குது. மனித மூளைக்கு எட்டக்கூடியது எதுவுமே இல்லை. மனிதனுக்கு மூளையே இல்லாமல் கூட வாழ முடியும். மூளை இல்லாத உயிரினங்கள்லாம் கூட வாழ்ந்துருந்தார். ஒரு செல் உயிர் இருந்து தாவரங்கள்லாம் பார்த்திங்கன்னா மூளைன்னு ஒன்று தனியாக இல்லை, எல்லாமே கூட வாழ முடியுது. நமக்கு மூளை ஒன்று கொடுத்த உடனே மூளை தன்னிச்சையாக சிந்திக்குதுன்னு புரிஞ்சிக்காம ஏதோ ஒன்று பேசி ஏதோ ஒன்று பண்ணி ஏதோ ஒன்று வாழ்ந்து ஏதோ ஒன்று இருந்துட்டு போகிறோம். கொஞ்சம் பொறுப்பாக ஒரு இதுவாக இருங்கன்றதுக்காக தான் இந்த குரு சொல்லி வச்சுக்கிறான். ஸோ சொல்லப்பட்ட எல்லாமே ஒரு செகண்ட் ஊழியான ஒலிக்குள் உதித்துடன் ஒடுங்குமே. கயத்து நீர் இறைக்கிறீர் கைகள் சேர்ந்து நிற்பதேன் மனத்துள் ஈரம் ஒன்றில்லாத மதியில்லாத அந்தர்கால் மனத்துள் ஈரம் கொண்டு நீர் அழுக்கறுக்க வல்லீரில் நினைத்திருந்த ஜோதியும் நீயும் நானும் ஒன்றனும். கயத்து நீர் இறைக்கிறீர் கைகள் சேர்ந்து நிற்பதேன். ஒரு கயத்தில் கட்டி தண்ணியை நம்ம இறைக்க முடியும். அப்படி கயத்து நீரை இறைக்கும்போது கைகள் சோர்ந்துடும், தண்ணி மொண்டு இழுத்து கந்துலேருந்து இழுத்து தந்துடும். ஏன்னா நம்ம கையில் அந்த கயிறு வந்து இழுக்கிறதுக்கு தண்ணி சேஞ்சிருச்சுன்னுவாங்க, கயிறில் பிடிச்சி எடுப்போம். ஆனால் மனத்துள் ஈரம் ஒன்று இல்லை. ஈரம் இல்லாத கிணத்துல நீங்கள் எவ்வளோ பண்ணாலும் கை வலிக்குத்தான் செய்யும். ஸோ மனத்துள் ஈரம் ஒன்று இல்லாத மதி இல்லாத மாந்தர். மனசுக்குள்ளே ஈரமும் இல்லை மதியும் இல்லை. மனத்துள் ஈரம் ஒன்றில்லாத மதி இல்லாத மாந்தர்கள் மனத்துள் ஈரம் கொண்டு நீர் அழுக்க வல்லீரேல் நினைத்திருந்த ஜோதியும் நீயும் நானும். அந்த நொடியை ஒழிஞ்சு நொடியில் மறைஞ்சு போகிற அந்த மின்னல், அந்த ஒலி கிற்று எல்லாரும் தான். அதில் நீ வேறு நான் வேறெல்லாம் இல்லை, அதில் நீயும் நானும் ஒன்று தான் அப்படின்றார். நீரிலே பிறந்திருந்து நீர் சடங்கு செய்கிறீர். தாயினோட நீர்க்குடத்தில் தான் நம்ம உருவானோம். தந்தையோட விந்தும் நீர் தான், தாயோட சுரநீதமும் நீர் தான், எல்லாமே நீரால் ஆனது. 9 மாதம் நம்ம நீரில் தான் இருந்தோம். நீரிலே பிறந்திருந்து நீர் சடங்கு செய்கிறீர். ஆரை உண்ணி நீரெல்லாம் அவத்தில் இறைக்கிறீர். வேரை உண்ணி வித்தை உண்ணி வித்திலே முளைத்தெழும் சீரை உண்ண வல்லீரேல் சிவபாதம் அடைவீரே. ஆரை உண்ணி யாரெல்லாம் அவத்தில் தண்ணியை தெத்து ஊற்றுறது, தீர்த்தம் தெளிக்கிறது, தீர்த்தம் ஊற்றுறதுலாம் சொல்லி வச்சுக்கிறேன். வேரை உண்ணி வித்தை உண்ணி வித்திலே முளைத்தெழும் சீரை உண்ண வல்லீரேல் சிவபாதம். ஒரு செடியோட வேர் எங்கே இருக்குது, இல்லை விதை எங்கே இருக்குது, அதை பார்த்து அந்த தண்ணியை ஊற்றும் போது அந்த வித்து முளைச்சி அந்த வேர் செழுமையாகி மரங்கள் நல்லா வளரும். அதுபோல் சீரை உண்ண வல்லீரேல் சிவபாதம் அடைவீரே. சிவபாதத்தை போய் நம்ம அடைஞ்சிடலாம். 10 வாசலில் பரந்த மூல வக்கரம் முத்தி சித்தி தொந்தமென்று இயங்குகின்ற மூலமே மந்த சித்த ஐம்புலன் மகாரமான கூத்தையே அத்தியூரா தம்முலே அமைத்ததே சிவாயமே.
பத்தோடொத்த வாசலில் பரந்து மூல வக்கரம். பத்தோடு ஒத்த அடுத்தடுத்த வாசல் 1, 9 வாசல், 10 வாசல், பத்தோடு ஒத்த ஒரு வாசல் அப்படின்லாம் சொல்கிறேன். பரந்த மூல வக்கரம். முத்தி சித்தி தொந்தமென்று இயங்குகின்ற மூலமே. மந்த சித்த மைம்புலன் மகாரமான கூத்தையே. அத்தியூரார் தம்முலே அமைந்ததே சிவாயமே. அத்தியூர் அப்படின்னா உள்ளே இருக்கிற ஒரு ஊர். எல்லாருக்குள்ளும் ஒரு உலகம் இருந்துனே இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம புரிஞ்சிட்டோம்னா அந்த சிவாயம் தான் உள்ளே அமைஞ்சிருக்குது அப்படின்னு தெரிஞ்சிடும். அணிவினோடு அண்டமாய் அளவிலாத ஜோதியாய் குணமதாகி உம்மலே குறித்திருக்கில் முத்தியாம். முணுமுணுன்னு உம்மலே விரலை ஒன்றி மீளவும் தினம் தினம் மயங்குவீர் செம்பு பூசை பண்ணியே. என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னா, அணிவினோடும் அண்டமாய் அளவிடாத ஜோதி. எல்லாத்துலேயும் இருக்கிற எல்லாமா இருக்கிற அளவில் முடியாத ஒரு பெரிய விஷயத்தை குணமதாகி உம்மலே குறித்திருக்கில் முத்தியாம். உங்களுக்குள்ளே தான் அது இருக்குதுன்னு புரிஞ்சிருத்தே, அதுக்கு தான் முத்தியம். முணுமுனின்று உம்மலே விரலை ஒன்று மீளவும். விரலை வச்சு மந்திரம் மாதிரி ஏதோ ஒன்று சொல்கிறது மீள்றதுக்கும் தினம் தினம் மயங்குவீர் செம்பு பூசை பண்ணி. சும்மா ஒரு செம்பு ஒன்று வச்சுட்டு மந்திரம் பண்ணுறதுனாலாம் ஆகிறது இல்லை. செம்பில் ஒரு லிங்கம் செஞ்சு வச்சுட்டோ, இல்லை ஒரு நடராஜ சிலை செஞ்சு வச்சுட்டோ, இல்லை ஒரு விநாயகர் சிலை செஞ்சு வச்சுட்டோ சும்மா முணுமுன்னுட்டு சொல்லின்னு இருக்கிறதுனால முத்தி அடைய போகிறதில்ல. உங்களுக்குள்ளே இருக்குதுன்னு புரிஞ்சிருத்தே முத்தி தான். மூலமான அக்கரம் முகப்பதற்கு முன்னெல்லாம் மூலமாக மூடுகின்ற மூடமேது மூடரே. காலனான 5 பூதம் அஞ்சிலே ஒடுங்கினால் ஆளனோடு கூடுமோ அனாதியோடு கூடுமோ. மூலமான அக்கரம் எது மூலமோ மூலமாக இருக்கிற அந்த அக்கரம் முகப்பதற்கு முன்பெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு மூடுகின்ற மூடமேது மூடரே. எது மூடமாச்சு எது மூடமாகி நம்ம போயிட்டு முட்டால் ஏதாகணும். காலனான 5 பூதம் அஞ்சிலே ஒடுங்கினால் ஆளனோடு கூடுமோ அனாதியோடு கூடுமோ. காலனான 5 பூதம் அஞ்சிலே ஒடுங்கினால் ஆளனோடு கூடுமோ அனாதியோடு கூடுமோ. ஆளன் என்றால் ஆள்பவன், அனாதி என்றால் எங்குமா இருப்பவன். ரெண்டும் ஒன்று தான், வேறு வேறு இல்லை. அது கூடுமா அப்படின்னு கேட்குறாரு. மூடமாக இருக்கிறதுனால நம்ம அறிவு தான் நம்மளை மூடி வச்சிருக்குது. நம்ம சிந்திக்கிற விதம், நமக்கு சொல்லி கொடுத்த பாடத்திட்டங்கள், நம்ம படித்த பாடங்கள், இல்லை நம்ம சார்ந்து வளர்ந்த ஒரு மதம், இதெல்லாம் நம்மளை மூடமாக்கி வச்சிருக்குது. அதை பண்ணிட்டு புரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் ஆதியோடு போய் கொள்ளும். முச்சதுர மூலமாகி முடிவுமாகி ஏகமாய் அச்சதுருமாகியே அடங்கியோர் எழுத்துமாய் மெய்ச்சதுர மெய்யுலே விலங்குஞான தீபமாய் உச்சரிக்கும் மந்திரத்தின் உண்மையே சிவாயமே. முச்சதிர மூலமாகி முடிவுமாகி ஏகமாய் அச்சதுருமாகியே அடங்கியோர் எழுத்துமாய் மெய்ச்சதுர மெய்யுலே விளங்கும் ஞான தீபமாய் உச்சரிக்கும் மந்திரத்தின் உண்மையே சிவாயம். எது சிவாயம், எது உண்மை அப்படின்னா, உங்ககிட்ட மூலமாக இருக்கிறது, உங்களுக்கு ஆதாரமாக இருக்கிறது, உங்களுக்கு தகுதியானதாக இருக்கிறது, அது இந்த மெய்ச்சதுரத்துக்குள்ளே, இந்த உடம்புக்குள்ளே இருக்குது. அதுதான் உண்மையான சிவாயம். வண்டுலங்கள் போலு நீர் மனத்து மாசு அறுக்கிலீர். உண்டலங்கள் போலு நீர் குளத்தில் மூழ்கினீர். பண்டு முங்கள் நான்முகன் பறந்து தேடி காண்கிறான். கண்டிருந்தும் மும்பிலே கலந்திருப்பார் காணுமே. ஒண்டுலங்கள் போலும் நீர் மனத்துள் மாசு அறுக்கிலீர். என்ன செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மனத்துக்குள்ளே இருக்கிற மாசு அறுக்கிறதே இல்லை. அறுக்காமல் அழுக்குகளை நம்ம மேலே சேர்த்துக்கினே இருக்கிறோம். உண்டலங்கள் போல நீர் குளத்தில் நீர் மூழ்கி. சும்மா ஒரு பாத்திரம் சும்மா போய் மூழ்கி ஏந்துக்கிற மாதிரி பாத்திரத்தை போய் மூழ்கிறீங்க. பண்டும் உங்கள் நான்முகன் பறந்து தேடி காண்கிறேன். பண்டும் உங்கள் நான்முகன் பறந்து தேடி, ஏன் பறந்து தேடி காணல அப்படின்னா, அந்த வண்டி எங்கே போயும் கண்டில்லை. கண்டிருக்கும் உண்மையிலே கலந்திருப்பார் காணுமே. யார் தனக்குள்ளே இருக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் அதை கலந்துருந்து அதை மகிழ்ச்சியாக கொண்டாட்டமாக வச்சுன்னு இருக்கிறாங்க. நின்றதென்று இருந்ததென்று நெறிததென்று கூறிதென்று பந்தமன்று வீடுமன்று பாவங்கள் அற்றது சொந்தமன்று கேள்வி என்று கேடில்லாத வானிலே அந்தமின்றி நின்றதொன்றோ எங்கனே உரைப்பதே. நின்றதென்று நிற்கிறது இல்லை, இருந்ததென்று அமர்ந்திருக்கிறது இல்லை, நெறியதென்று ஏதோ ஒரு நெறி சொல்லி புரிய வைக்கிறதென்று, குறிதன்று குறி சொல்ல முடியாது, பந்தமன்று எனக்கு உறவு எனக்கு மட்டும்தான் உறவுன்னு சொல்ல முடியாது, வீடுமன்று ஒரு வீடுன்னு தனியாக அதுக்கு இல்லவே இல்லை, பாவகங்கள் அற்றது எந்த பாவமும் அதுக்கு கிடையாது, எந்த மன்று கேள்வி என்று கேடில்லாத வானிலே அந்தமின்றி நெந்ததன்று எங்கன உரைப்பதே. வானமாக வெட்ட வெளியாக சூன்யமாக இருக்கிறத நான் எப்படி தான் சொல்லி உங்களுக்கு உரைப்பணும்
புரியலையே. பொருந்து நீரும் உம்புலே புகுந்து நின்ற காரணம். எதிரிரண்டு கன்றை ஒன்று ஏகமொன்று ஓர்கிலீர். அருகினின்று சாவுகின்ற அவையும் அறிந்திடீர். உருவிருந்து உலாவுகின்ற கோலம் என்ன கோலமே. பொருந்து நீரும் உம்புலே, எதெல்லாம் பொருந்திருந்தோ அந்த நீர் உங்களுக்குள்ள புகுந்து நின்ற காரணம். உங்களுக்குள்ளே போய் புகுந்திருது. எருதி ரெண்டு கன்றை என்ற ஏகம் ஒன்றை ஓர்கிலீர். 2 எருது ஒரு கன்றை பொண்ணு இப்போ பெற்றிருக்கத்தான் சொல்லப்படுற ஒரு ஏகத்தை நீங்கள் புரிஞ்சிக்கவே இல்லை. அருகிலிருந்து சாவுகின்ற ஆவையும் அறிந்தினீர். உருவிருந்து உலாவுகின்ற கோலம் என்ன கோலமோ. பாருங்கள், குருவாக இருந்து ஒருத்தர் கோலம் போட்டு உலாவினுக்கிறாரு. ஆனால் அவருக்கு இது புரிஞ்சிருக்குது. அருகில் சாவை இருந்து பார்த்து கூட சாவுறதுன்னா என்னன்னு நம்ம கேட்கவே இல்லை. 2 எருது எப்படி 2 எருது எப்படி ஒரு கண்ணை போட்டுச்சு பார்க்கவே இல்லை, நம்ம புரிஞ்சிக்கவே இல்லை. அது எப்படி சிவனுக்கும் பெருமாளுக்கும், அதாவது கிருஷ்ண பரமாத்மாவுக்கும் புள்ள பொறுத்திருக்க முடியும், நம்ம கேட்கவே இல்லை. ஏதோ ஒரு கதை சொல்லி வச்சுறாங்கன்னு நம்ம அல்பமாக விட்டுட்டோம். ஆனால் உண்மை அப்படி இல்லை. பொருந்திருத்தோம் பொருந்தாமல் இருக்கட்டும் எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. 290வது பாட்டு பாருங்கள், பகிருங்க, பங்களிங்க. நிறைய பேர் ஆன்லைனில் வந்துக்கிறீங்க. எல்லாருக்கும் நன்றி. சபரிக்கண்ணன், சிவயோகி அவ்வை, நன்றி நன்றி. அனுஷா தேவி, எல்லாருக்கும் நன்றி. எல்லோரும் பாருங்கள், பங்களிங்க, எல்லாருக்கும் பகிரிங்க. கடவுள் நம்மளை நல்லா வச்சுருக்கட்டும். இன்னும் வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் பார்க்குறேன்.